100 டேஸ் சேலஞ்ச் விளாகல டே 12 பார்க்கலாமா? வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சு காலையில் முடிக்க வேண்டிய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பல்லு எல்லாம் விலைக்கு முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம கடையில் தண்ணி கேன் போட வேண்டியது இருந்துச்சு. அதனால் காலையில் பல்லு எல்லாம் விலைக்கு முடித்த உடனே தண்ணி கேனை எடுத்துகிட்டு கடை கிளம்பியாச்சு. கடையில் போய் தண்ணி கேனை எல்லாம் வச்சுட்டு திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட போனோம். அப்புறம் நேராக அப்படியே கடைக்கு கிளம்பியாச்சு. கடைக்கு வந்துட்டு டேபிள் சேர் எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டு கடையை நீட்டாக பெருக்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு கஸ்டமராக வர ஆரம்பித்தாங்க. அப்படியே கஸ்டமரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர அண்ணன் வந்தாங்க. தம்பி எங்களை வீடியோ எடுத்து போடுப்பா அப்படின்னாங்க. நாமளும் அவங்களுக்கு கேட்ட ஜூஸையும் போட்டு கொடுத்துட்டு அவங்களையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மணியும் மதியமாச்சு, நம்மளும் சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் அப்பாவும் பானிபூரி கொண்டு வந்தாங்க. பானிபூரிக்கு தேவையான பானி மசாலா பண்ணுறதுக்கு தேவையான முட்டை மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் என்ன, ஸ்கூல் பசங்களுக்காண்டி வெயிட் பண்ண வேண்டியதான் அப்படின்ட்டு ஸ்கூல் பசங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸ்கூல் பசங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் பசங்க வியாபாரத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே நைட்டு வியாபாரத்துக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நைட்டு என்ன ஆச்சுன்னா, ஒரு பையன் ஃபஸ்ட்டு 10 ரூபாய்க்கு பானிபூரி சாப்பிட்டான். நடந்தே வந்திருக்கான். ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும், நடந்தே வந்திருக்கான். அதுக்கப்புறம் ரிட்டன் போயிட்டு ஆனால் திருக்குறள் சொன்னால் பானிபூரி தருவீங்களா அப்படின்னு கேட்குறான். நம்மளும் கடையில் ஆஃபர் முடிஞ்சுட்டு இருந்தாலும் நடந்து வந்ததுனால அந்த பையனுக்கு கொடுத்தோம். அது இன்னொரு வீடியோவை போடுறேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, நைட்டு வியாபாரத்துக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நைட்டு வியாபாரம் சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் மணியே 9:30 தாண்டிட்டு நம்மளும் கடையை எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. வீட்டுக்கு பார்த்தா மணி 10:45. அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு படுத்துவீங்காச்சு. இன்னும் வியாபாரம் ரொம்ப மோசம். சரி, வியாபாரம்னா அப்படியே ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் இருக்காது அப்படின்ட்டு நம்மளே மனசுக்கு ஆறுதல் சொன்னிட்டு வந்தாச்சு. ஓகே, பாய் மக்களே.